சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று முழுமையாக செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் நடக்கிறது. சரியாக இதனை செய்து முடித்துவிட இவர்கள் நினைக்கிறார்கள். என் குழந்தையே, உன் அப்பா சொல்ல வருவதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன்னை சுற்றி எல்லாம் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரின் உயிரை பறிக்க சதித்திட்டம் நடக்கிறது. அந்த உயிரை பறிக்க கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு காரியத்தை செய்து முடிக்க நினைக்கிறார்கள். இப்படி இவர்கள் நினைக்கின்ற இந்த விஷயத்தை நடத்திவிட சாயப்பா அனுமதிப்பேனா? நிச்சயமாக மாட்டேன். ஆனால் அப்பா உனக்கு சொல்ல வருவது என்னவென்று புரிந்து கொண்டால் இதை உன்னாலேயே தடுக்க முடியும். சாயப்பா வர வேண்டும் என்ற அவசியமே இருக்காது. சாயப்பா வந்துதான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அவசியம் நிச்சயமாக இருக்காது. எந்த நேரத்திலும் நான் இருப்பது உனக்கு புரியும்படி, உன்னோடு நான் வருவது என்னவென்று உனக்கு தெரியும்படி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நன்மைகளையுமே சரியாக நடத்திவிடும் இந்த அப்பா உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சரியாகவே நடத்தி முடிக்கப்படும் என்பதை புரிந்து கொள்வாய். சரியான நேரத்தில் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதை எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரம் என்றுமே என் குழந்தைக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை புரிந்து உயிரை பறிப்பது என்ன சாதாரணமான விஷயமா? ஒரு உயிர் போகிறது என்று சொல்வது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. உன்னோடு இந்த அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் இந்த சாயப்பா உனக்கு நடத்திவிட எண்ணும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உயிரை பறிக்கும் சூழ்ச்சிகள் நடக்கும் என்றால் நீ உன்னை அதற்கு தகுந்தாற் போல தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த துன்பங்களிலிருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை பற்றி இந்த அப்பா உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறேன் என்பதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சில சமயங்களில் சிலர் பேசுகின்ற விஷயங்களை நாம் சற்றென்று கவனிப்பதில்லை. சிலர் பேசுகின்ற விஷயங்களை நாம் சற்றென்று நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. என்னவானாலும் சரி, இந்த அப்பா சொல்வதை நீ தெரிந்து கொள். அப்பா இந்த சாயப்பா உனக்கு நடத்துவதை நீ என்னவென்று புரிந்து கொள். எது நடந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய செவிகள் ஒரு விஷயத்தை கேட்பது போல இருக்கலாம். ஆனால் அந்த விஷயம் ஒருபோதும் உன்னுடைய மனதிற்குள் சென்று சேரவில்லை என்றால் அதில் எந்த பலனும் இல்லை அல்லவா? இந்த விஷயம் உன்னை தேடி வந்து அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லவா? அதனால் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்கு தருகின்ற எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நொடிகளில் உன்னை தேடி வரும் விஷயங்கள் எதுவென்றாலும் நீ அத்தனையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே. அப்பா எதை எடுத்துச் சொல்ல வருகிறேனோ, எந்த விஷயத்தை உன் வாழ்க்கை நடத்திவிட நினைக்கிறேனோ அந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டதும் உன் வாழ்க்கைக்கு என்று நீ புரிந்து கொண்டதும் உண்மை என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நடக்கும் நல்லதை நீ தெரிந்து கொள்வாய். அடுத்தடுத்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் நன்மைகளை நீ புரிந்து கொள்வாய். அழிவு என்பதை யாரும் அவ்வளவு எளிதாக வெல்லவும் ஒருவருக்கு கொடுத்து விடவும் முடியாது. முன்பு போல் இல்லை. தெய்வம் உன்னை சுற்றி சுற்றி வருகிறது. உன்னை அங்கும் இங்கும் விடாமல் உனக்கு பாதுகாவலாக தெய்வம் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவும் முழுமையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு ஏற்றதை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து சாயப்பா கொடுக்கும் நம்பிக்கையில் உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வந்துவிடு. ஆபத்து எங்கிருந்து வருவதாக இருந்தாலும் இந்த ஆபத்திலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் என்பதை மறுக்காதே. இந்த ஆபத்திலிருந்து என் குழந்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் விஷயங்களோடு உனக்கு நான் நல்லதையும் இனி சொல்லிக் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் இந்த உண்மைகளோடு
சாய் அப்பா இருப்பதையும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். அப்பா உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கை நம்பிக்கை தரும். சுற்றி இருக்கும் பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வு கொடுக்கும். உன்னை தேடி வருவது என்னவென்று ஒரு புரிதலையும் உனக்கு இத்தனை நாளும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்படி கையாண்டாய், இனிமேல் இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லதுதான் வேண்டும், நன்மைகள் தான் வேண்டும், வாழ்க்கையில் என்றும் தெளிவான புரிதல் வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தப்படுவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருந்து நமக்கு என்ன செய்து விட்டாய், சாயப்பா இருந்து நம் வாழ்க்கையில் என்ன கொடுத்து விட்டார் என்று சொல்கின்ற நேரத்தில் அப்பா தருகின்ற இந்த விஷயங்களை முதலில் நீ உணர வேண்டும். அப்பா தரும்போது அதை புரிந்து கொள்ளாமல் விட்டு அதன் பிறகு ஐயோ அப்பா என்று நீ கதறிக்கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கிறது? எதையுமே அந்தந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கும் உண்மைகளை வைத்து நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளிலும் இருந்து இதை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களிலும் இந்த அப்பா நான் உன்னோடு இருப்பேன் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இந்த சாயப்பா இருக்கும் இந்த காலம் முழுக்க ஒட்டுமொத்தமான விஷயங்களும் ஒரு சேர உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நாளிலும் என் குழந்தை நீ தனியாக தவிப்பதாக உணரமாட்டேன். எப்பொழுதும் யாருடைய துணையையும் நீ தேட மாட்டாய். உன் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை ஒன்று போதும். உன்னை அது நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைத்துவிடும். உன்னை நல்லபடியாக அது தேற்றிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அப்பா இருக்க இனி கலங்காமல், அப்பா இருக்க எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தாமல், உன்னை தேடி கொண்டு வந்து நான் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொண்டாலே போதும். வாழ்க்கை வெற்றி என்ற ஒன்றை உனக்கு அருகில் வைத்திருந்த பொழுது உன்னை சுற்றி நடந்த ஒரு நாடகம் இன்னமும் என் நினைவில் இருக்கிறது. உன்னை சுற்றி இருந்த இந்த மனிதர்கள் செய்திட்ட விஷயம் இன்னமும் இந்த அப்பாவிற்கு நினைவில் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், யார் உன் வாழ்க்கையில் இதை எல்லாமும் அரங்கேற்றினார்களோ, யார் உன் வாழ்க்கையில் இதை எல்லாமும் செய்தார்களோ, யார் உன் வெற்றிக்கு குறுக்கே விழுந்து அதை தடுத்து நிறுத்தினார்களோ, அவர்கள் எண்ணமும் உன்னோடு இருப்பதை நான் பார்த்துத்தான் செய்கின்றேன். சரி, அது பரவாயில்லை. ஏனென்றால் அது உன்னுடைய இஷ்டம். எந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதும் அதை நீ மீண்டும் உன் வாழ்க்கையில் சேர்ப்பதும் தவிர்ப்பதும் உன்னுடைய இஷ்டம். ஆனால் எதையுமே சொல் வேண்டிய கடமை சாயப்பாவிற்கு இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் புரிய வைக்க வேண்டிய கடமை அப்பாவுக்கு இருக்கிறது. சரி, இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். எப்படி இவர்களால் இப்பொழுது உன் வீட்டில் ஒரு உயிர் போகின்ற நிலை உருவாகப் போகிறது என்று ஒரு எண்ணம் உனக்குள் வருகிறதல்லவா? இது எப்படி நடக்கும் என்ற ஒரு சிந்தனை உனக்குள் வருகிறதல்லவா? இதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நடத்தப்படும் அத்தனையும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நம் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கும் இது போன்ற விஷயங்களை பற்றி தெளிவு கிடைக்க வேண்டும். யாரை பற்றியும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது. எப்பொழுதும் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக முன்னெடுத்து வர வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் மற்றவரிடத்தில் விட்டு கொடுக்காமல் நாம் எப்பொழுதும் நமக்கானவர்களை மற்றவர்களின் முன்னிலையில் விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும் என்பதை முதலில் இவர்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் யோசித்து நாம் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு தெளிவாக நடக்கும். இந்த சாயப்பா நான் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துவது போல இனி ஒவ்வொரு எண்ணங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து நடந்து கொள். நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து குடும்பத்திற்குள் சண்டைகள் மூட்டி அங்கே ஒருவருக்கொருவர் மன அழுத்தம் ஏற்பட்டு சண்டைகளிட்டு இங்கே நெஞ்சுவலி ஏற்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம். வீட்டில் இருக்கும் யாரேனும் ஒருவருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணம். எப்பொழுதும் இந்த விஷயத்தை மட்டும் சரியாக உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்களே ஆனால் எந்த நிலையிலும் மற்றவர்கள் காயப்படுத்துவதை இங்கு யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். இன்னொருவரால் உன் வீட்டில் இருக்கின்ற யாரையும் காயப்படுத்த முடியாது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா இருக்க இனி எதையுமே யோசித்து என் குழந்தை நீ கலங்காதே. அப்பா இருக்க எதையும் சிந்தித்து என் குழந்தை நீ வருந்தாதே. இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள். இந்த அப்பா நான் உன்னோடு வருகிறேன் என்பதை புரிந்து கொள். சாயப்பா சொல்ல சொல்ல உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். அப்பா இருக்க இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்.
கலங்கி நின்று எதையும் யோசித்து வருத்தம் கொண்டு நிற்காமல், சாய் அப்பா சொல்லிவிட்ட விஷயங்களை நீ எல்லாவற்றையும் உண்மையாக உணர்ந்து, அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். நான் இருக்க இனி என்றுமே என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ மன நிம்மதியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். சுற்றி இருப்பது என்னவாக இருந்தாலும் நீ வருத்தப்பட்டு நிற்காதே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதற்காக நீ பதறி நிற்காதே. உனக்கு நான் இருக்கும் வரை எந்த நிலையிலும் வருந்தி தவிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். சாய் அப்பாவை நம்பிய குழந்தை வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றதில்லை என்பது உண்மை. உன் வீட்டில் எந்த காரியங்களும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். நீயும் அதுபோல உன் வீட்டில் நல்லது நடக்கும் என்பதை நம்பு. மற்றவர்களின் பேச்சுக்களை நாம் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டோமானால் நாம் குடும்பம்தான் நடுத்தெருவில் நிற்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாம் புரிய வைக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.